நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது எந்த முதலமைச்சரையும் கைது செய்யவில்லை. இப்படி எல்லாம் சட்டத்தை பயன்படுத்தணும்னு நீ குத்தி கட்டலையே. அந்த பிஎம்எல்ஏ அந்த சட்டத்தை இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும். இந்தியன் பீனல் கோட் பிரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் என்றுதான் எங்களுக்கு தோணலையே. முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று தோணலையே. முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்துவிட்டு தேர்தலை நடத்தலாம் என்று தோணலையே. அதுல மோடி அவர்கள் பேராசிரியர் நாங்கள்னா கத்துக்குத்தி என்பதை ஒப்புக்கொள்கிறார். நாங்கள்னா ஒன்றும் தெரியாதவர்கள். 2014 தேர்தலில் அனைத்து முதலமைச்சர்களையும் கைது செய்து சிறையிலே போட்டு தேர்தலை நடத்தியிருந்தால் மோடியும் சிறையில் இருந்திருப்பார். அப்ப குஜராத் முதலமைச்சர் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை. ஆங்கிலத்தில் வெப்பனைசேஷன் சொல்வாங்க. சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை. வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 10 ஆண்டுகள் முடித்த மோடி அரசு நீடிக்க கூடாது என்று உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். அடுத்த அரசு வரட்டும், அடுத்த தலைமுறை வரட்டும், புதிய முகங்கள் வரட்டும், புதிய சிந்தனைகள் வரட்டும். சட்டத்தை ஆயுதமாக்கி ஜனநாயகத்தின் புகழ்வலையை நெறித்து இந்த ஜனநாயகம் குற்றுயிரும் குறையுமாக இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது எந்த முதலமைச்சரையும் கைது செய்யவில்லை. இப்படி எல்லாம் சட்டத்தை பயன்படுத்தணும்னு நீ குத்தி கட்டலையே. எங்களுக்கு தெரியல. அந்த பிஎம்எல்ஏ அந்த சட்டத்தை இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும். இந்தியன் பீனல் கோட் பிரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் என்றுதான் எங்களுக்கு தோணலையே. முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று தோணலையே. முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்துவிட்டு தேர்தலை நடத்தலாம் என்று தோணலையே. அதுல மோடி அவர்கள் பேராசிரியர் நாங்கள்னா கத்துக்குத்தி என்பதை ஒப்புக்கொள்கிறார். நாங்கள்னா ஒன்றும் தெரியாதவர்கள், அப்பாவிகள். மோடி அவர்கள் மேதாவி. இதே காரியத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் மோடி? 2019 தேர்தலில் நாங்க 2004 இருந்து 2014 தேர்தலில் அனைத்து முதலமைச்சர்களையும் கைது செய்து சிறையிலே போட்டு தேர்தலை நடத்தியிருந்தால் மோடியும் சிறையில் இருந்திருப்பார். அப்ப குஜராத் முதலமைச்சர் அதை செய்யலையே. நாங்க என்றால் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி. ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை. ஆங்கிலத்தில் வெப்பனைசேஷன் சொல்வாங்க. சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை. சட்டத்தை சட்டமாக மதித்தோம். ஆயுதத்தை பகைவனுக்காக பாதுகாத்தோம். சட்டத்தை ஆயுதமாக்கி ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து இந்த ஜனநாயகம் குற்றுயிரும் குறையுமாக இருக்கிற சூழ்நிலையில விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல், வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 10 ஆண்டுகள் முடித்த மோடி அரசு நீடிக்க கூடாது என்று உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். அடுத்த அரசு வரட்டும், அடுத்த தலைமுறை வரட்டும், புதிய முகங்கள் வரட்டும், புதிய சிந்தனைகள் வரட்டும், புதிய விடியல் பிறக்கட்டும். புதிய பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வோம். இந்த தொகுதியினுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.